எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ரொம்ப அருமையான வசனம். இந்த வசனத்தை நீங்க திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதனாய் பிறந்த நமக்கு நிறைய பலவீனங்கள் உண்டு, நிறைய சோதனைகள் உண்டு, நிறைய வேதனைகள் உண்டு. தயவு செய்து நல்ல கவனிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை உல்லாச வாழ்க்கை அல்ல. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்றுதான் இயேசு சொன்னார். தயவு செய்து இந்த வார்த்தையை நம்ம மறந்துடக்கூடாது. நிறைய ஊழியர்கள் உங்களுக்கு உபத்திரவம்லாம் கிடையாது, அதையெல்லாம் ஆண்டவர் சுமந்துட்டார் சிலுவையில், இதை உங்களுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா இது மோசமான ஒரு உபதேசம். இயேசு சொன்னது என்ன? உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. யோவான்ல படிக்கிறோம் இல்லையா? ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த இப்ப நமக்கு செய்தி அது அல்ல, நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அப்போஸ்தலர்கள்ல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், இப்படி அநேக உபத்திரவத்தின் வழியாத்தான் எங்க போக முடியும்? நம்ம தேவ ராஜ்யத்திற்குள்ள போக முடியும். நான் சும்மா சாம்பிளா மனசுக்குள்ள வர்றதை சொல்றேன். கிறிஸ்துவின் நிமித்தம் நம்ம பாடுபடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் நிமித்தம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பாடுபடுறது. யாராவது உங்களுக்கு உபத்திரவமே கிடையாது, பாடுகளே கிடையாது, வியாதியே கிடையாது, துன்பமே கிடையாதுன்னு சொன்னா தயவு செய்து அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. வசனத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். பைபிள் சொல்லுது நம்முடைய பலவீனம். அல்லேலூயா. இன்றைக்கு செய்தி அதுதான், நம்முடைய பலவீனம். இன்னைக்கு சபையில எல்லாராலையும் ஜெபிக்க முடியல. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. எல்லாராலையும் கண்விழிக்க முடியல. அதனாலதான் நைட் பிரேயருக்கு அவங்க எல்லாம் என்ன செய்யறது இல்லை, நம்ம சபை வந்தாலே போதும், வேற யாரும் வரணும்னு அவசியமே இல்லை. ஏன் நம்ம சபையில இருக்கிறவங்களே நைட் பிரேயர் வரமாட்டேங்கிறாங்க? எல்லாரும் என்ன சொல்றாங்க? எங்களால முழிக்க முடியாது. இப்படியே சொல்லி பழகிட்டாங்க. இப்படியே ரொம்ப வருஷமா சொல்லி, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வருஷ கணக்கில் 10 வருஷம் 5 வருஷம் இந்த நைட் பிரேயர் இங்க நடக்குதாங்கிறதே நம்ம சபை மக்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட எத்தனை நைட் பிரேயர் நடந்து முடிஞ்சிருக்கு? 443 நைட் பிரேயர் உபவாச ஜெபம். ஆனா நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் உண்மை. நிறைய பேருக்கு தெரியாது. இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க, எங்களால் அவ்வளவு தூரம் வர முடியல. டெபோரால் பெண்கள் ஜெபத்தில் உள்ளவங்களும் அப்படிதான் சொல்றாங்க. இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற நெருக்கமும் தொடர்பும் அன்பும் குறைய 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 என்ன ஆயிரும் கேட்டீங்கன்னா, பிசாசு நம்ம இருதயத்துல ஒரு வார்த்தையை போடுவான், உன்னால முடியாதுன்னு சொல்லு, முடியாதுன்னு சொல்லு, உன்னால இங்க போக முடியாதுன்னு சொல்லு. ஆனா நான் தயவுசெய்து நான் தைரியமா சொல்வேன், எத்தனையோ தாய்மார்கள் இங்க பாருங்க, இங்க உட்கார்ந்து இருக்க தாய்மார்கள் எவ்வளவு தூரத்துல இருந்து வர்றாங்க, எங்கெங்க இருந்தெல்லாம் வர்றாங்க. சகோதரிமார்கள் எங்கெங்க இருந்தெல்லாம் வர்றாங்க. அதற்கு ஒரே காரணம், ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பலவீன பாண்டம் தான். பெண்களை மட்டும் நம்ம சொல்லிடுறோம். டக்குன்னு கையை நீட்டி 1 பேதுரு 3:7 என்ன எழுதியிருக்கு? பெண்கள் மனைவியானவள் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி
நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை, ஆமா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம பலவீனம் சொல்லி ஏமாந்துடக்கூடாது. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. சங்கீதம் 105 சங்கீதம் 37 அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. இஸ்ரவேல் எகிப்தை விட்டு புறப்படும் போது எப்படி புறப்பட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? எப்படி புறப்பட்டாங்கன்னு தெரியுமா? அங்க இருக்கிறவங்கள்ட்ட வெள்ளியோடும் பொன்னோடும் அவங்க கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க. எகிப்தியர்கள் வெள்ளியையும் பொன்னையும் யாருக்கு கொடுத்தார்கள்? இஸ்ரவேலுக்கு கொடுத்தார்கள். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. அப்ப ஆண்டவர் இஸ்ரவேலை எப்படி வழி நடத்தினார்னா, நோயில்லாத வாழ்வு, பலவீனம் இல்லாத வாழ்வு. அவர்கள் போட்டிருந்த செருப்பு கூட என்ன செய்யல, தேயல. அவர்கள் ஆடை கூட என்ன ஆகல, அழுக்காகல. இதுக்கெல்லாம் காரணம் உண்டு. சவுக்காரத்துக்கு எங்க போறது, தண்ணிக்கு எங்க போறது? அவ்வளோ பேருக்கு சப்பல் தேஞ்சு போனா என்னத்துக்கு ஆகிறது? 40 வருஷம் பிரயாணத்துல. ஸோ கர்த்தர் ஒரு டிசைன் பண்ணியிருந்தார். இஸ்ரவேலை எப்படி டிசைன் பண்ணியிருந்தார்னா, ஒரு பலவீனமும் இல்லாதபடி டிசைன் பண்ணியிருந்தார். சரி, புதிய ஏற்பாட்டில் அப்படி வாழ்ந்தவங்க இருக்கிறாங்களா? ஒரு நல்ல சாட்சி இருக்குது. ஹென்னத் ஹெகின் என்ற ஒரு பரிசுத்தவான், 14 வயது வரைக்கும் அவர் படுத்த படுக்கையிலிருந்து எழுந்திருக்கவே இல்லை. வேதாகமத்தை கூட நெஞ்சில் வைத்து தாயார் வைக்க படிச்சு அப்படிதான் படுத்த படுக்கையிலிருந்து எழுந்தறிந்தார். ஆண்டவர் எழும்ப வச்சார். அவர் ஒரு சாட்சி கொடுக்கிறார். 85 வயசுல மரித்தார். அவர் சொல்றார், அந்த 14 வயசுல ஆண்டவர் என்னை எழுப்பினதோட 85 வயசு வரைக்கும் நான் மருத்துவமனைக்கு போனதும் இல்லை, மருந்து சாப்பிட்டதும் இல்லை. அப்ப பாருங்க, ஆண்டவர் சில தேவ மனிதர்களை விசுவாசத்துல வல்லவர்களா மாத்துறார். இதுக்கெல்லாம் நம்ம ஒரே பயிற்சி வேதம் தான். நல்ல பரிசுத்தவான்களுடைய புத்தகங்களை வாங்கி படிக்கணும். வேதம் தான் மெயின். அதை தாண்டி நல்ல தேவ மனிதர்களுடைய புத்தகங்கள். ஆபிரகாமை குறித்து சொல்ற விஷயத்திலும் கூட, ஆபிரகாம் ரோமர் 4:19 சொல்லுது, அவர் விசுவாசத்துல எப்படி இல்லையா, பலவீனமா இருக்கவே இல்லையா. ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும் போது தன் சரீரம் சாராளுடைய கற்பம் எண்ணாதிருந்தான். எனக்காக நீங்க தயவு செய்து பக்கத்துல சொல்லுங்க, நம்ம உடம்புல இருக்கிற பிரச்சனையை நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது அதிகமாயிட்டே இருக்கும். ஆனா அது எண்ணாது இருந்தால்னா, ஒரு நாளைக்கு 100 தடவை சுகர்னு சொல்லிடுறோம். ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவையாவது ப்ரெஷர்னு சொல்லிடுறோம். ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவையாவது நம்ம வியாதியை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு மாறாக அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன், அவருடைய தழும்புகளால் நான் விடுதலை ஆகிறேன், அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன். இன்னொரு வார்த்தையை நீங்க சொல்லலாம். பவுல் சொல்ற மாதிரி, நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12:22 பாருங்க. நான் சரீர அவயங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் நமக்கு எப்படி இருக்குது வேண்டிய. அது இந்த 12:9 பாருங்க. 12:9 என் கிருபை உனக்கு போதும், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. எல்லாரும் கொஞ்சம் நல்ல கவனிங்க. எனக்கு பலவீனமா இருக்கிற போது, பலமுள்ளவனா 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 இருக்கிற போது, பல
சாத்தான் கொட்டுகிற ஒரு வேதனை என் உடம்புல இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்காக நான் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணேன், நான் ஜெபம் பண்ணேன். எத்தனை முறை ஜெபம் பண்ணேன்? 3 முறை ஜெபம் பண்ணேன். நம்ம எந்த ஒரு காரியத்துக்குமே ஜெபம் பண்ணணும். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், அதுதான் முக்கியம். அது எப்பேற்பட்ட துன்பமா இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணணும், ஜெபம். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். இங்க அப்படிதான் நடந்தது பவுலுடைய வாழ்க்கையில. உண்மையாகவே நம்ம பார்க்கிறோம், நான் எப்ப எல்லாம் பலவீனமா இருக்கணும் அப்பெல்லாம் நான் எப்படி இருக்கிறேன், பலமுள்ளவனா இருக்கிறேன். சோ நம்முடைய பலவீனங்கள் எப்பயுமே நமக்கு வரும். நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்கிறார். நம்முடைய சரீரத்துல நிறைய பாடுகள் இருக்கு, நம்முடைய சரீரத்துல நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, மத்தேயு சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை படிக்கும் போது அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, அந்த வார்த்தைக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை, ஒரு பலவீனத்தின் மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. எந்த பலவீனம் இருக்குதோ அந்த பலவீனத்தை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை என்ன பண்ணா தினமும் சொல்லுங்க, எங்க நோய்களை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களேப்பா, எங்க வியாதிகளை எல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டீங்களே, எங்க வியாதிகளை எல்லாம் நீங்க சுமந்தீங்களே, என்னால இந்த வியாதி என்ன பண்ண முடியல, தாங்க முடியல ஆண்டவரே, என்னால தயவு செய்து ஆண்டவரே நீங்க ஏத்துக்கிட்டீங்களே, இந்த வேதனை சிலுவையிலே இருக்கட்டுப்பா, என்னை விடுதலை பண்ணுங்கப்பான்னு கண்ணீர் விட்டா ஒரு பெரிய ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்வோமா? மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் நம்ம சபையில வெள்ளிக்கிழமை நம்முடைய சகோதரர் நெகேமியா ஜெபக்குழு ராத்திரி 9:30 11 வரைக்கும் 12 வரைக்கும் இந்த இடத்துல ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபம் மிக வலிமை உள்ளது. தயவு செய்து எல்லாருமே வரலாம், எல்லாருமே கலந்துகிட்டா அது என்ன நல்லா இருக்கும். ஒவ்வொரு இரவும், முதல் இரவு மட்டும் கிடையாது, மாதத்துல முதல் வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை, எல்லா வெள்ளிக்கிழமை இரவும் இரவு 9:30 11 12 வரைக்கும் இங்க ஜெபம் நடக்குது. அந்த ஜெபத்துக்கு மிகுந்த ஆற்றல் உண்டு. ஏன்னா சங்கீதக்காரன் எழுதுறான் 91ஆம் சங்கீதத்துல, இரவின் பயங்கரம். இரவுல தான் நிறைய பயங்கரமான விஷயங்கள் நடக்குது. இரவுல தான் நம்மளால நிதானிக்க முடியாத நிறைய செயல்கள் நடக்குது. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்பு. எப்பயுமே அந்த மதியம் 12 o'clock ஆகுது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு மோசமான நேரம். இரவு 12 o'clock ஆகுது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு அந்தகாரமான நேரம். இந்த 2 நேரத்தை நீங்க குறி வச்சு ஜெபிக்கணும். பிசாசு நம்ம எப்படியாவது விழுத்தாட்டலாம்னு நினைக்கிறான், தேவ கரம் நம்மை தூக்கி எடுக்கணும். இருளில் நடமாடு கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் என்ன செய்வாய்? நம்மை பயமுறுத்துகிற நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்மை பயமுறுத்துகிற நிறைய காரியங்கள் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. நம்ம நல்லா தான் இருப்போம். இயேசுவின் பர்வத வாட்ஸ்அப்ல பார்த்துருப்பீங்க, நான் போட்டிருந்தேன் எதிர்மறை ஜெபங்கள்னு ஒரு ஜெபங்கள் போட்டிருந்தேன், படிச்சீங்களா? நம்ம சும்மா இருக்கும் போதே நமக்கு எதிர்மறையான எண்ணங்களை பிசாசு என்ன பண்றான், கொண்டு வந்துகிட்டே இருக்கிறான். ஐயோ நம்ம வீடு என்ன ஆகுமோ, நம்ம பிள்ளைகள் என்ன ஆவாங்களோ, நம்ம மழை என்ன ஆகுமோ,
நம்ம வீடு இருக்குமோ இல்லையோ, ஐயோ இந்த கொடூர வியாதி வந்துருச்சே, நம்ம உயிரோட இருப்போமோ இல்லையோ, ஐயோ நம்ம பிள்ளைங்களுடைய கதியெல்லாம் என்ன ஆகும், நம்ம மனுஷன் தானே, இந்த பலவீனம் நமக்கு இருக்கு. ஆனா அனுதின ஜபத்துல ஜெயிக்கணும். அல்லேலூயா. நான் திரும்பவும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன், திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். எபிரேயர் 4:15 திரும்ப போடுங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களும் பலவீனமா இருக்கிறதுனால நமக்காக அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கண்ணீர் வடிப்பாங்க. எபிரேயர் 5:2 பாருங்க. எபிரேயர் 5:2 அவர்களும் தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும், கொஞ்சம் எல்லாரும் தயவுசெய்து படிக்கல, தானும், இந்த தானுங்கிற வார்த்தையில பிரதான ஆசாரியர்னு சொல்லுங்க. பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்க, அவரும் மனுஷன் தானே, நானும் மனுஷன் தானே, அதனால அவரை பரிதபிக்கிறார்னு பைபிள் சொல்லுது. பரிதபிக்கிறார்னு சொல்லு. எபிரேயர் 11:34 படிச்சீங்கன்னா, விசுவாசத்தினாலே என்ன பண்ணாங்களா, அக்கினியினுடைய உக்கரகத்தை, நீங்களும் நானும் எப்படி இருக்கணும், விசுவாசத்தினால நம்ம கூட போராடுகிற ஒரு அக்கினியின் உக்கரகத்தை அபித்து போடக்கணும். பட்டய கருக்குக்கு என்ன செய்தார்கள், பலவீனத்திலே, கொஞ்சம் எல்லாரும் படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். யுத்தத்தில் அந்நியருடைய சேனைகளை, திரும்ப திரும்ப எல்லாரும் ஆரம்பத்திலிருந்து, விசுவாசத்தினாலே நாங்கள் அக்கினியின் உக்கரகத்தை அவிப்போம், பட்டய கருக்கு தப்பிப்போம், பலவீனத்திலே பலன் கொள்வோம், யுத்தத்திலே வல்லவர்களாவோம், அந்நியருடைய சேனைகளை முறியடிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சீங்கன்னா, பவுலுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 4:13 நான் முதலாம் தரம் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வந்திருக்கும் போது நான் எப்படிப்பட்ட நிலையில வந்திருந்தேன் தெரியுமா? மிகுந்த பலவீனத்தோடு நான் வந்திருந்தேன். அல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு தான், ஊழியங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஊழியத்தில் அவ்வளவு பாடுகள் உண்டு, மன உளைச்சல்கள் உண்டு, மன வேதனைகள் உண்டு. இந்த ஊழியத்தில், அதுவும் குறிப்பா சபை ஊழியத்தில் தாங்க முடியாத சில போராட்டங்கள் உண்டு. மனுஷ வார்த்தைகள் அது ஒரு புறம், அதை விட்டுருங்க. மனுஷ வார்த்தைகளை காட்டிலும் ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளுக்கு, தேவ மனிதர்களுக்கு, குறிப்பா அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறவர்களை பிசாசு விடுறதே கிடையாது. நல்ல கவனிங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு, முதலாந்தரவங்களுக்கு எந்த ஒரு ஊழியருமே தங்க பலவீனத்தை வெளியில சொல்லவே மாட்டாங்க. தங்க நெருங்கின ஊழியர்களிடத்துல சொல்லுவாங்க, ஜெபிச்சுக்குவாங்க. ஆனா இன்னும் நிறைய ஊழியர்கள் சொல்வதே இல்லை, அந்தரங்கத்துல பிதாவை பார்த்து அழுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு உண்மையான காரியத்தை நான் பேசுகிறேன். முதல் முறை நான் வந்திருக்கும் போது இந்த நிலைமை இருந்துச்சு. ஆனாலும் 2 கொரிந்தியர் 12:10 பவுல் சொல்றாரு, அந்தப்படி நான் பலவீனமா இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன். ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம், அண்டர்லைன் பண்ணுங்க உங்க பைபிள்ல, கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களும் நிந்தைகளும்
நெருக்கங்களும் துன்பங்களும் இடுக்கண்களிலும் நம்மளால சொல்ல முடியுமா? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க? நம்மளால சொல்ல முடியுமா? திருப்பி படிங்க பார்க்கலாம். ஆகையால் ஒரே ஒரு நிமிஷம் ஏசப்பாவை பார்த்து சொல்லுவோமா? இப்படிப்பட்டவர்களுடையதுதான் தேவராஜ்யம், இப்படிப்பட்டவர்களுடையதுதான் பரலோக ராஜ்யம். கிறிஸ்துவின் நிமித்தம், ஏசப்பா நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனம், நிந்தை, நெருக்கம், துன்பம், இடுக்கண், இவைகளில் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியப்படுகிறேன். கைகளை உயர்த்தி ஆமென், அல்லேலூயா. இதனாலதான் தன்னை அவர் ஸ்டடி பண்ணிக்கிட்டதுனாலதான் தன்னை அவர் பலவீனமா சுவிசேஷத்தை கொண்டு வந்தேன்னு சொல்றாருல்ல. தன்னை அவர் பலப்படுத்தினதுனாலதான் அநேக தீமோத்தேயுக்களை எழுப்பினார். அந்த தீமோத்தேயுக்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 5:23 தீமோத்தே, உன்னுடைய ஃபாஸ்டிங்ல நீ ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்லது தம்பி, ஆனால் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு இருக்காத, இடையில கொஞ்சம் கிரேப் ஜூஸ் சாப்பிடு. அல்லேலூயா. ஆனா ஆங்கிலத்துல ஒயின் இருக்கும். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஆளுங்க வயிற்று வலிக்கு பவுல் சாப்பிட சொல்லி இருக்கிறாரு. அதனாலதான் பிரதர் எங்க வீட்டுல எல்லாம் ஒயின் பாட்டில் வாங்கி வச்சிருக்கிறோம்னு ஒரு ரட்சிக்கப்பட்ட வீட்டுக்கு போனேன். பெரிய ஒயின் பாட்டில் வச்சிருந்தாங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் குடிச்சாங்க. என் முன்னாடி ஒரு கிளாஸ்ல ஊத்தி குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் ஊத்தி கொடுத்தாங்க, குடிங்கன்னு. கர்த்தாவே ஸ்தோத்திரம், என்னை காப்பாத்தும். அது என்னன்னா கிரேப் ஜூஸ். என்னங்க? பிழியப்பட்ட திராட்சை ரசம். நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது. அதனால ஒயின் குடிக்க சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் குடிக்க கூடாது. ஆமென், அல்லேலூயா. அடிக்கடி வெறும் தண்ணியா குடிக்காதப்பா, வயிறுலாம் புண்ணா இருக்குது. கொஞ்சம் கிரேப் ஜூஸ் சாப்பிட்டீங்கன்னா வயிறு புண்ணெல்லாம் ஆறும். கிரேப் ஜூஸ் அவ்வளவு நல்லதுங்க, ரத்த விருத்தியை கொண்டு வரும். பிழியப்பட்ட திராட்சை ரசம் இருதயத்துக்கு நல்லது, இருதயத்தை சந்தோஷப்படுத்தும்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்துல 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்க. இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் என்னப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும், தேவனுடைய பலவீனம் எனப்படுவது, அல்லேலூயா சொல்வீங்களா? தேவனுடைய பலவீனம், மனிதனுடைய பலவீனம். அல்லேலூயா, ஆமென். பிசாசுக்கு ஒரு பலவீனம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? பிசாசுக்கு ஒரு பலவீனம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும். அவன் நினைச்சுக்கிட்டான் ஏசாமியை ஜெயிச்சிடலாம் நினைச்சு. இதுதான் அவன் பலவீனம். ஏசாமியை ஒரு நாளும் அவன் ஜெயிக்க முடியாது. சொல்லுங்க, பிசாசுக்கு ஒரு பலவீனம் இருக்கு. சொல்லுங்க, பிசாசுக்கு ஒரு பலவீனம் இருக்கு. சும்மா அது நம்மளை சீண்டி பார்க்கும். ஆனா நம்ம ஏசப்பா பிள்ளைங்க அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். தோல்விதான் அப்படிங்கிறது நல்லா தெரியும். காலுக்கு கீழே போட்டு நீங்க மிதிக்க போறீங்கன்னு தெரியும். என்ன அப்பப்போ உங்க சரீரத்துல எதையாவது ஒரு உபாதையை கொடுத்து, உடம்புல ஏதாவது ஒரு வேதனையை கொடுத்து உங்களை மனமடிவாக்குவான். ஆனா நீங்க தைரியமா சொல்லணும், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு அது ஒப்பிட. அடிக்கடி நீங்க இந்த மாதிரி வசனத்தை சொன்னீங்கன்னா ஓடிடுவான். ஏசாமிகிட்ட கல்லுகள் என்ன ஆகட்டும், அப்பமாகட்டும். ஆண்டவர் சொன்னார், ரொம்ப அழகா சொன்னார். மனுஷன் அப்பத்தினால யாருமே என்ன பண்றதில்லை, உயிர் வாழ்வதே இல்லை. தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தாவீது சொல்றாரு, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் உம்முடைய வார்த்தைகளை நான் உட்கொண்டேன். எரேமியா சொல்றாரு, உம்முடைய வார்த்தைகளை நான் என்ன செய்தேன், உட்கொண்டேன். யோபு சொல்றாரு, உம்முடைய வார்த்தை எனக்கு போதும்.
4:4 சொல்றாரு, விழுகிறவனை உங்க வார்த்தையில நீங்க நிக்க வைப்பீங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை அந்த வார்த்தை அந்த வார்த்தை அந்த வார்த்தை, தயவு செய்து நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வார்த்தையை அனுப்புங்க. எரேமியா 23:23 சொல்லுது, நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும் நான் எப்படிப்பட்டவர், தேவன் அல்லவோ என்று யார் சொல்றா? நான் சொல்லல, கர்த்தர் சொல்ற. நீங்க இங்கிருந்து வார்த்தைகளை அனுப்பணும், நீங்க இங்கிருந்து வார்த்தைகளை சென்ட் பண்ணணும், நீங்க இங்கிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லி பிசாச அதட்டணும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். சந்தோஷமா ஆமென். அந்த 1:27 கொரிந்தியர் 1:27 படிச்சீங்கன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் என்ன பண்ணாரா? எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லுங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் என்ன பண்ணாரா? உலகத்தில் நீங்களும் நானும் இயேசுவுக்கு என்னது சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இயேசுவுக்கு நீங்களும் நானும் என்னது? பைத்தியம். நம்ம பைத்தியமா இருந்ததுனாலதான் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார். உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி யாரை தெரிஞ்சுக்கிட்டாரா? உலகத்தில் நம்ம எல்லாம் ரொம்ப பலவீன பாண்டங்க, அதனாலதான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நம்ம பலவீனமா இருந்ததுனாலதான் நம்மை தெய்வம் என்ன பண்ணிக்கிட்டாரு? தெரிந்து கொண்டார். இன்னும் சந்தோஷமா சொல்லுங்க, நிறைய பலவீனம் நமக்கு இருக்கிறது, கர்த்தருக்கு தெரியும், அதனாலதான் அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு. சத்தம் போட்டு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, ஒரு நாள் இயேசுசாமி எப்பயும் இந்த சினாகூஸ் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை படிச்சீங்கன்னா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4லையும் படிச்சீங்கன்னா அடிக்கடி ஜெபாலயத்துக்கு போவேன். எனக்கு ரொம்ப ஆசை, திடீர்னு ஏசப்பா நம்ம சபைக்கு வர மாட்டாரா? ஒரு நாள் வந்து இந்த புல்பீட்ல நிக்க மாட்டாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வந்து நின்னார். எங்க நின்னார்? லூக்கா 13ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிங்க. 10, 11, 12 அப்படியே படிங்க. லூக்கா 13. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் எங்க போனாரு கர்த்தர்? நான் அடிக்கடி சொல்றதான் இப்பயும் சொல்றேன், ஆலயத்துல போதகம், வெளியில சுவிசேஷம். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க. ஆலயத்துல போதகம், உபதேசம், இதெல்லாம் ஆலயத்துல. வெளியில சுவிசேஷம். சபைக்கு உள்ள போதகம், உபதேசம், சபைக்கு வெளியில சுவிசேஷம். அல்லேலூயா. அப்ப ஒரு ஓய்வு, கர்த்தர் எந்த சர்ச்சுக்கு போனாலும் டீச்சிங் தான் பண்ணுவார். தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இங்க சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. இங்க முழுக்க முழுக்க போதகமும் உபதேசமும் தான். இது வந்து முதல்ல நமக்கு நல்லா தெரியணும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சபைக்குள்ள வந்தா முழுக்க முழுக்க நமக்கு என்னதான்? உபதேசமும். நிறைய பேர் என்ன தெரியுமா இங்க வந்து தப்பா நினைக்கிறாங்க. ஏன் இந்த சர்ச்சில் வந்து இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களை விடுதலை ஆக்குகிறார், உங்களை குணமாக்குகிறார், உங்களுக்கு அற்புதம் செய்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும், நீங்கள் நல்லா இருப்பீங்க, இப்படி இப்படி ஒரு முறை கூட வாயை திறந்து பேச மாட்டீங்க. நாங்கள் பண்ற போதகத்திலேயே, நம்ம கொடுக்கிற உபதேசத்திலேயே இது எல்லாமே வந்துடும். இது எல்லாமே வந்துடும். இதெல்லாம் ஒரு கலவையா தான் வரும். எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, நீங்க கற்பனைகளை கை கொண்டு நடந்தா நான் உனக்கு பரிகாரியா வெளிப்படுவேன். ஆனா இதே உபதேசத்தை வெளியில போய் இப்படி சொன்னோம்னா, அடப்போயா எங்களுக்கு 1000 கடவுள் இருக்கு, எதுக்கு இயேசு, எதுக்கு நாங்க இயேசுவை தேட வேண்டியதே இல்லையே அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்ப வெளியில இருக்கிற மக்களுக்கு எப்படி சொல்லணும்னா, இயேசு உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார், இயேசு உங்களை விடுவிக்கிறார், இயேசு உங்களுக்கு விடுதலை தருகிறார், இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார், இயேசு உங்களை குணமாக்குகிறார். அல்லேலூயா. ஆனா சபைக்குள்ள வரும்போது ஒரு கண்டிஷன், ஒரு பிளஸிங். சபைக்கு வெளியில பியூர் காஸ்பல், சுத்த சுவிசேஷம்.
அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். கர்த்தர் நல்லவர். ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். 18 வருஷமாய் நெடு நாளாய் நமக்குள்ள ஒரு பலவீனம் இருக்குதா? இன்னைக்கு இந்த நேரத்தில் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். அவள் எவ்வளவு ஆகிலும் என்ன செய்ய முடியாது, நிமிரக்கூடாத ஒரு கூனி ஸ்திரீயே, உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தா நைட்டு டிஃபன்லாம் பண்ணிட்டு ஒரு 10லிருந்து 12 வரைக்கும் தனியா போய் எங்கேயாவது உட்கார்ந்து ஆண்டவரோட பேசுங்க. பலவீனங்கள் எல்லாம் விடுதலை ஆயிடும். அந்த 12 மணிக்கு படுங்க, காலையில 5 மணிக்கு எந்திருங்க. 5 மணி நேரம் தூக்கம் போதில்ல, பதிலே வரலையே, ரொம்ப பயந்துகிட்டே சொல்றீங்க. காலைல ஒரு 5 மணி நேரம் தூக்கம் போதாத சார். இன்னைக்கு கர்த்தர் பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பலவீனத்திலிருந்து என்ன வரப்போகுது? இன்னும் சத்தம் போட்டு சொல்லுங்க, இன்னும் சந்தோஷமா சொல்லுங்க, இன்னும் சந்தோஷமா சொல்லுங்க. ஒரு 3 விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். தயவு செய்து சபைக்குள்ள யாராவது பலவீனமா இருந்தா அவங்கள குற்றப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவதூறு பேசி அவங்கள மனம் அடிவாக்கிட கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரோமர் 14:1 படிங்க. ரோமர் 14:1 படிங்க. விசுவாசத்தில், எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இப்ப நீங்க டேப்லெட்டை சில பேர் எடுக்காம இருக்கலாம் வைராக்கியமா. இன்னொருத்தவங்க டேப்லெட் எடுக்கிறவங்கள போட்டு பாடுபடுத்தி கஷ்டப்படுத்த கூடாது. நான் சொல்றது எத்தனை பேர் கேட்குறீங்க? இந்த மாதிரி தான் சில சபைகள் உபதேசம் பண்றாங்க. அதனாலதான் நிறைய பேர் உடைஞ்சு போய் சபையை விட்டு போயிடுறாங்க. ஆனா கர்த்தரே நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை என்னன்னா, விசுவாசத்துல பலவீனம் உள்ளவர்களை என்ன பண்ணிக்கணும்? சபையில கண்டிப்பா சேர்த்துக்கணும். விசுவாசத்துல பலவீனம் உள்ளவங்களை என்ன பண்ணணும்? சேர்த்துக்கணும். ஆனாலும் அவங்களுக்குள்ள சில மன ஐயம் இருக்கும். மன ஐயம்னா என்ன? நான் இன்னைக்கு நைட்டு மாத்திரை சாப்பிடாம படுத்துட்டேன்னா கை கால் இழுத்துருமோ அப்படின்னு நினைப்பாங்க. இது தவறே கிடையாது. ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இது தவறே கிடையாது. நீங்க பாட்டுக்கு அவங்கள்ட்ட போய் முரட்டுத்தனமா, என்னங்க இவ்வளவு மோசமா இருக்கிறீங்க, இவ்வளவு அற்பத்தனமா இருக்கிறீங்க, மாத்திரை சாப்பிடலன்னா செத்தா போயிருவீங்க, அவங்களுடைய மன ஐயங்களை குற்றமா என்ன பண்ணிடாதீங்க, நிர்ணயிக்காமல் இருங்கள். இப்ப இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு இடத்துக்கு போறீங்க, ஊருக்கு, ராத்திரி 10 மணிக்கு மேல ஆயிருது, எல்லா மெடிக்கல் ஷாப்பும் க்ளோஸ் ஆயிருது. திடீர்னு உங்களுக்கு வயிற்று வலி வருது, துடிக்கிறீங்க. அந்த நேரத்துல மருந்துக்கு ட்ரை பண்றீங்க, கிடைக்கவே இல்லை. ஆழமா மனஸ்தரையில புரிஞ்சுக்கங்க, உங்க விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அந்த நேரத்துல நீங்க கை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க, ஒரு மைட்டி மிராக்கிள் நடக்கும். எனக்கு வயிற்றுல எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு வெட்கத்தை விட்டு சொல்றேன். ஆபிரகாம் என்னை கூட்டிட்டு போகும்போதெல்லாம் பிரசங்கத்துக்கு முன்னாடி நெஞ்சு அடைக்கும். வயிற்றுலேருந்து மேலே ஏறி நெஞ்சு அடைச்சிடும். நெஞ்சு அடைச்சிட்டா அந்த புல்பிட்ல நான் படுற பாடு, அவ்வளவு பிசாசு உட்கார்ந்து இருக்கும். அப்படியே மறைமுகமா ஆபிரகாம்கிட்ட போய் சீக்கிரம் இந்த மாத்திரை வாங்கிட்டு ஓடுவான் பிள்ளை. அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஓடுவான், காரையும் எடுக்க முடியாது, ஓடி போய் ஏதாவது ஒரு கடையை தேடி எடுத்துட்டு வந்துடுவான். இது என்னுடைய பலவீனம். இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த மாத்திரையை போட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு தான் திருப்பி புல்பிட்டுக்கு வருவேன். நீங்க நினைக்கலாம், ஏன் பிரதர் அப்படியே செத்தா என்ன, பிரசங்க நேரத்தில் என்ன குறைஞ்சா போயிருவீங்க, பேசுனா என்ன,
எனக்குள்ள ஒரு மன ஐயம், எனக்குள்ள நிறைய உணர்வு இருக்கு, எனக்குள்ள நிறைய தரிசனம் இருக்கு. அப்படி ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா கவலையே பட மாட்டேன். அல்லேலூயா. அந்த மன ஐயம் மாறுற வரைக்கும் அந்த பலவீனர்களை நீங்க சேர்த்துக்கிட்டு தான் ஆகணும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அவங்களுடைய மன ஐயங்கள் மாறுகிற வரைக்கும் அந்த பலவீனர்களை நீங்க சேர்ந்துதான் ஆகணும். அந்த ரோமர் 15:1 படிங்க. ரோமர் 15:1 படிங்க. ஐயா என்ன இப்படி இருக்கிறீங்க, சாப்பிடாம இருந்தா என்ன செத்தா போயிருவீங்க, ஏன் உபவாசம் இருக்கா அப்படிங்கிறத பேசுறத நிறுத்திட்டு, பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடக்காமல் பலவீனருடைய பலவீனங்களை என்ன பண்ணணுமா? இப்ப பவுல் எந்த ஸ்டேஜில் இருக்கிறாருன்னு தெரியுதா தம்பி? சும்மா சும்மா தண்ணியவே குடிச்சிட்டு இருக்காம கொஞ்சம் திராட்சை ரசம் என்ன பண்ணிக்க. இது எதை காட்டுது? தீமோத்தேயுனுடைய பலவீனத்துல பவுலுடைய தைரியம் அவரை பலப்படுத்துது. அவனுடைய மன ஐயங்களை புரிஞ்சு அவனை தைரியப்படுத்துறாரு பவுல். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வசனம் மட்டும் நான் சொல்லி ஜெபிக்க போறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாருங்க. அன்றியும் இங்க பாருங்களேன், திரும்ப திரும்ப நான் சொல்றேன், சபைக்கு தேவை என்ன? ஏன் டயர்ட் ஆயிட்டீங்களா? நான் மெதுவா பேசுறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. இல்லை, நான் எப்பயும் நார்மலா பேசுறத விட மெதுவா பேசுறதுக்கு காரணம் நிறைய இருக்கு. சும்மா உங்களுக்கு புரியணும்னு சொன்னா, வெளியில இறுக்கி 2 பெல்ட்டை கட்டினா எப்படி இருக்குமோ, எனக்குள்ள 2 லேயர் உள்ள இருக்கு. அது இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இறுக்கி பிடிச்சி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண மாதிரி இருக்கு. அதனாலதான் நான் மெதுவா பேசுறேன். கர்த்தருக்கு அது வயிற்று உள்ளுக்குள்ள இருக்கிறது ரொம்ப கொடூரம். அது நல்ல கவனிங்க சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், திடனற்றவர்களை பலவீனரை எல்லாரிடத்திலும் நம்முடைய சுவாபமே எப்படி இருக்கணும்? சபையில் இருக்கிற அவ்வளோ பேர்ட்டையும் நேடிய பேச மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கு இந்த வசனம்லாம் பிடிக்கல என்ன? சபையில் இருக்கிற எல்லார்ட்டையும் நம்ம எப்படி இருக்கணுமா? யார் என்ன தப்பு பண்ணினாலும் சாந்தமா கேட்கணும். அவங்கள உண்டா இல்லையான்னு பார்த்துடக்கூடாது. அல்லேலூயா. ஒழுங்கு இல்லைன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? புத்தி சொல்லணும். எனக்கு இந்த மழையை கர்த்தர் நிறுத்தி இவ்வளோ பேரை ஆர்வமா கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. உங்களை பார்க்கும் போதே ஆவியில ஒரு காரியம் வருது. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல ஒரு வாஞ்சையோடு இந்த செய்திக்கு வந்துட்டீங்க, ஒரு ஏக்கத்தோட வந்துட்டீங்க. இந்த நல்ல வார்த்தை வீணாகாது, இந்த நல்ல வார்த்தை மண்ணில் விழுகாது. எழும்புவோமா? ஜெபிக்கலாமா?